உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அர்ஜுன். என் ஒய்ஃபை கடத்திட்டாங்க மேடம். ஒய்ஃபை கடத்திட்டாங்களா? யார் கடத்துறா? தோ பார்க்கவே அப்பாவி பிச்சை வேற மாதிரி வந்துருனால இந்த ரக்ஷித் தான். இல்ல மேடம், நான் கடத்தல. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. மேடம் இது ஆக்சன் மேடம். அங்க பாருங்க, நல்லா சிரிக்காம பாருங்க. மேடம், இவர் யாருன்னே தெரியாது. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஏன்டா பச்சை போய் பேசுறா? ஓப்பனா பேசுறா? இப்படி முடியா பிடிச்சி குத்தா தெரியுது. ஏன் தெரியா பேசாண்டா? பாக்க அப்பாவியா இருக்காரு. இவர் அவங்கள அடிச்சாரு. நடக்க போயிருப்போம் மேடம். இந்த பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவோம். நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சி போனுங்க. என் காலை பிடிச்சி இந்த 4 பேரை பார்த்துப்போம். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? நான் ஒரு நாளைக்கு பொடி பசங்க அப்படியே போடுவேன். கையில கடிக்குது, காலில் கடி பட்டு அடிப்பானுங்க. மேடம், நான் வாட்டுக்கு செவன் என்னையும் ஒய்ஃப் கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். அது பொறுக்காம இவரா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினச்சி மாமியா கிமே எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறோம் பச்சை பீச்சா இல்ல. பகல்ல ஐய தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. நீங்க தான் மேடம் இப்படி அதையும் ஒய்ஃப் கூட சேர்த்து வைக்கணும். உங்க ஒய்ஃப் வர சொல்லுங்க. என்னமா பிரச்சனை? இவரை நான் கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு மேடம். 12 மணிக்கு பர்த்டே விஷ் பண்ண மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால தான் வேற ஒருத்தரோட அஃபேரா இருக்க வேண்டியதா போயிடுச்சு. யாருமா அது? பிரகாஷ் மேடம். போனது போகட்டும், நம்ம ஒன்னா சேர்ந்துருக்கலாம். நான் எப்படி நம்புறது? நம்பிதான் எல்லாமே விட்டுட்டானே. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. போனது என்ன திருப்பி வர போது நம்மளா புதுசா உருவாக்கிக்கணும். ஐ லவ் யூ கையல்.